அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பியர் மார்க்கெட் சைக்கிளில் அல்லது மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும் பொழுது எந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ட் பண்ணுற எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் வேஸ்ட்டு, இவர் சொல்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிற நபராக இருந்தால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கணும். நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது டிப்ஸு தருவாங்க, அந்த டிப்ஸு பிரகாரம் நம்ம ஸ்டாக்கை வாங்குவோம். அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு தேவையானப்போ விற்றுட்டு எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டு, நான் ட்ரேடு பண்ணலை ஆனால் ஸ்டாக்கை வாங்கிட்டு சும்மா வச்சுட்டு லாபம் வந்தோன்னே விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெல்த்தெல்லாம் கிரியேட் பண்ண மாட்டீங்க. தமிழ் சொந்தங்களே புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் டிசிப்ளின், அதாவது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்ற விஷயங்கள் புரியுதுங்களா, என்ன பொறுமையாகவும் டிசிப்ளினாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம கண்ட்ரோல்டாக முதலீடு பண்ணணும். அந்த முதலீடு பண்ணுற இடம் நல்ல இடமா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அசட் அலோகேஷன் பிரகாரம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஜப்பானில் 20 வருஷம் படுத்து கிடந்துச்சு, சைனா மார்க்கெட் 20 வருஷம் படுத்து கிடந்துச்சு, யூஎஸ் மார்க்கெட் 20 வருஷம் படுத்து கிடந்துச்சு, இந்தியா மார்க்கெட்டும் 20 வருஷம் படுத்து கிடந்துச்சு அப்படின்னா நம்ம தலைமுறை நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிருமே. அப்போ நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? இப்படியும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எந்தவித பக்கத்தில் இருக்கிறவன் அதிகமாக சம்பாரிச்சிட்டான், அவன் 21,000 நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி 20% ப்ராஃபிட் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 24,000 26,000 உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போது நஷ்டத்தில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற நபராக இருந்தால் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை. உங்களுடைய அந்த கம்பேரிசன், ஜெலசி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில் இந்த ரேட் ரேஸ், யார் முன்னாடி போவா பின்னாடி போவா அதெல்லாம் கணக்கே கிடையாது. லைஃப் பிறந்துட்டீங்க, நம்ம எல்லாரும் சாக தான் போகிறோம். புரியுதுங்களா? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பணம் தேவைப்படுது. நமக்கு ஒரு இன்ஃப்ளோ வருது, அதாவது வேலை பார்க்குறோம், ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், அதிலிருந்து ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தில் ஒரு போர்ஷனை கோல்டு, ஒரு போர்ஷனை டெப்ட்டு, ஒரு போர்ஷனை நமக்கு தேவையான செலவு. அந்த செலவுமே நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கும்போது கார்லாம் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? பைக்கை வச்சுக்கிட்டே முடிஞ்ச மட்டும் 40 வயசு வரைக்கும் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸு தேவை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார் வாங்குங்க, மாருதி 800 வாங்குங்க, இல்லை K10 வாங்குங்க. இப்படி லைஃப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க. காருங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தேவைக்காக வாழுங்கள். யாருமே ரட்டன் டாட்டா உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர், முதல் பணக்காரர் அப்படின்னா நீங்கள் டாட்டாவை தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்தை அவர் நிறையா தானம் பண்ணிட்டாரு. அதனால் அவர் உலக பணக்காரர்களில் லிஸ்ட்டில் மொதல் ஆளாக இல்லை. பட் ஆனால் இன்டைரக்டாக அவர் தான் முதல் நபர். அவரே கடைசி 80 வயசில் இறக்கும் பொழுதும் ஒரு 1 BHK ஹவுஸில் தாங்க இருந்துட்டு இறந்தார். ஒரு சின்ன கார் தான் வச்சுருந்தார். வாரன் பஃபட்டும் போய் பாருங்கள், சின்ன கார் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா லாங் ரன்னில் நம்ம ஃபெயில் தான் ஆகும். வெரி சிம்பிள். நம்ம இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நாலேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இண்டெக்ஸ் ETF, மியூச்சுவல் ஃபண்டு போனாலும் அங்கேயும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எங்கே போனாலும் போங்க, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்ககிட்ட கரெக்டான காசை கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கரெக்டாக தான் வாங்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? பேப்பரில் எஸ், அஃபிஷியலாக எஸ், லா பிரகாரம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுதில்ல, தேவையில்லாத டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை அலக்கழிக்கிறாங்க, இல்லை ஒரு ஏசி ரிப்பேர் பண்ண வர்றவன் உங்கள் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி அவனை கால் பண்ணுற மாதிரி விஷயங்களை உள்ளே பண்ணிட்டு போகிறானா இல்லையா? இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுது தானே. ஸ்கூல் ஃபீஸ் ஏறிக்கிட்டே போகுது தானே. கடையில் ஒரு பொருளை வாங்க போகிறோம், கடைக்காரர் நமக்கு
கெட்டு போகிற பொருளை வந்து எத்தனை தடவை கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது? ஒரு டீ ஷாப்பில் 10 ரூபாய்க்கு டீ வாங்கினா ஆற்றுன்னு ஆற்றி அதில் வந்து நுரை எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி வந்து ஒரு டீ கடையில் வந்து 2-3 டைப் ஆஃப் பால் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்றில் வந்து என்ன அப்படின்னா வந்து 1 லிட்டர் பாலுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி, இன்னொரு குண்டால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 லிட்டர் பாலுக்கு 10 லிட்டர் தண்ணி. இந்த மாதிரி ரேஷியோலாம் வேறு வேறையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. இதை வந்து நான் வந்து அதை தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒருத்தர் வந்து காலையிலேருந்து 12 மணி நேரம் வேலை பார்த்து நிற்கிறாருன்னா அவருக்கு ஒரு நாள் 800 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? அதே சமயம் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படியும் யோசிக்கலாம். நம்மளை சுற்றி நம்மளை வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹேண்ட் ஹோல்டு இருக்கணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், புரிதல் இருக்கணும். எல்லா செக்டர்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, புரியுதுங்களா? ஏசியில் வந்து என்ன ரிப்பேர் ஆகுது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் மாற்றணுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஒர்க் அரவுண்ட் இருக்கா, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இப்படிலாம் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு காரை வந்து மெக்கானிக்கல் சர்வீஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னா வந்து கம்பெனியை நம்பி விட்றீங்க, சரிங்களா? கம்பெனியை நம்பி விட்றீங்க. ஒரு பைக்கை வந்து ஒரு மெக்கானிக்கல் சர்வீஸ்க்கு போகிறீங்கன்னா நம்பி விட்றீங்க. ஆனால் வந்து எத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட் கரெக்டாக மாற்றுறாங்க, ஒரிஜினல் தான் போடுறாங்களா, அல்லது அந்த ஸ்பேர் பார்ட்டை மாற்றாமலே இன்னும் 1 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மாற்றணுமா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியும். நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்போது நாலேஜ் முக்கியம், கரெக்டுங்களா? ஷார்ப்பாக நாலேஜாக நம்மளை மாதிரி தமிழ் மக்கள் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அறிவாளியாக இருக்கிறோன்னு பேசுகிறோம், சரிங்களா? அப்போ எமோஷனல் டிசிப்ளினை கொண்டு வாங்க. நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து யூ அவாய்ட் ஆல் த நெகட்டிவ் திங்ஸ். வெரி சிம்பிள். நான் சொல்கிறது வந்து ஒரு அறிவுரையாக இருக்கலாம், ஆற்றுன்னு ஆத்துறதா இருக்கலாம், என்னை பார்த்தா உங்களுக்கு பூமராக கூட தெரியலாம். த டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய இன்னர் குவாலிட்டி என்ன, உங்களுடைய உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி எமோஷனல் டிசிப்ளின் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் புத்திசாலித்தனமாகவும் அறிவை வந்து இன்னும் பெருக்கணும் அப்படிங்கிற டைரக்ஷனை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னு நீங்கள் போக போக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பெரிய ஆளாக ஆகும் பொழுது, அதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ்லேயே போய் வந்து லைஃப்பையும் வந்து என்ஜாய் பண்ணாமல் இழந்துடாதீங்க. நான் அந்த இது சொல்லலை. நல்லா வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, சாப்பிடுங்க. நல்லா ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, சுற்றி பாருங்கள். உங்களுக்கு தேவை இருக்கா, பண்ணுங்கள். இது அவசியம் இல்லாததா அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரி வந்து முடிவு பண்ணி வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே வந்து நிறைய பணம் தேவைப்படும், புரியுதுங்களா? லக்ஸுரி தேவைப்படும், சொகுசு தேவைப்படும், நிறையா சாப்பிட முடியாது. ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்படும். உங்களுக்கெல்லாம் 25 வயசு. இந்த ரோட்டில் வந்து போடுற நாய்ஸு சத்தம்லாம் உங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியாது. ஆனால் 50 வயசில் அது பெருசாக தெரியும். சுற்றி இருக்கிற ஏர் பொல்யூஷன், நாற்றம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 25 வயசில் சரியாக இருக்கும். ஆனால் 50 வயசு 60 வயசு ஆகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். அவங்களால தாங்க முடியாது. ஸோ இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறது வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் தான், புரியுதுங்களா? நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, நிம்மதியான உறக்கம், இது எல்லாமே வந்து பேசிக்கு. அடிப்படையாக வந்து ஓரளவு நல்லா சாப்பிட்ணும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பணம் பண்ணணும், ஓடவும் கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் உங்களுடைய இன்னர் குவாலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் எமோஷனல் டிசிப்ளினையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நண்பர்களே.